தஞ்சாவூர் அருகே முதலமைச்சர் ஸ்டாலினின் பரப்புரை வாகனத்தை தடுத்து நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பரப்புரையை தொடங்குகிறார். இன்று மாலை 5 மணியளவில் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி, நாகை, வேதாரண்யம், கீழ்வேளூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருவாரூர் தெற்கு ரத வீதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இந்நிலையில் இதுகுறித்து தமது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்க தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூருக்கு புறப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களுடன் கலக்கும் இப்பயணங்களின் வாயிலாக உங்களை சந்தித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு ஆதரவு கேட்டு வருவதாகவும் வெல்வோம் ஒன்றாக என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருவாரூர் சென்று கொண்டிருந்த போது தஞ்சாவூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் முதலமைச்சரின் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது.